மனநோய் பாதிப்பு நீங்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மன பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, சித்த பிரமை இது போன்ற அமைப்பு, அவங்களுக்கு ஒரு மனசில் ஏதாவது ஒரு பாரங்கள் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஜாதகத்தில் சந்திரன் ராகு இணைவு இருக்கக்கூடிய நபர்களுக்கோ அல்லது சந்திரனுக்கு 5ஆம் இடத்தில் இணைவு இருக்கக்கூடிய நபர்களோ, சூரியனுக்கு 5ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ இது போன்ற மன பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. நாம் இதுக்கு ஒரு தனி வீடியோவை 5இல் ராகு கேது இருந்தால் என்ன பலன் செய்யும் அப்படிங்கிறதுல நம்ம போட்டிருக்கோம். அதில் இந்த மன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கோம். அந்த மன பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள், அப்படி சூரியனுக்கு 5ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்து மன பாதிப்பு இருந்தாலும், சந்திரன் ராகு சேர்க்கை இருந்து மன பாதிப்பு இருந்தாலும், அல்லது பொதுவாக மன ரீதியான பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னாக்கா, மனநோய் நீங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பு. அந்த எந்த நாள் சார் அப்படின்னாக்கா, வரக்கூடிய 14/3/2025 வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 30ஆம் தேதி 14/3/2025 வெள்ளிக்கிழமை உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு போங்க. அந்த சக்கரத்தாழ்வார் சன்னதியில் சுதர்சன காயத்ரி மந்திரத்தை 108 முறைக்கு மேலே அதை ஜபிக்கணும். அந்த மனநிலை சரியில்லாத நபர்களுக்காக அவர்களின் உறவினர்களும் இதை தாராளமாக செய்யலாம். நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவரை கூட்டி சென்று செய்யலாம், அல்லது நீங்கள் மட்டும் சென்று இந்த சுதர்சன காயத்ரி மந்திரம், இந்த சுதர்சன காயத்ரி மந்திரம்ங்கிறது ஓம் தத்புருஷாய வித்மகே ஜுவாலா சக்ராய திமிகி தன்னோ சுதர்சன பிரசோதயாத், இதை 108 முறைக்கு மேலே ஜபித்து, தேன்குழல் பலகாரம்னு சொல்லுவாங்க, அந்த தேன்குழலில் பலகாரத்தை சுவாமிக்கு பிரசாதமாக படைத்து, அந்த தேன்குழலை தானம் செய்து உங்களது கோரிக்கைகளை வேண்டி வந்தால் இந்த மனநோய்கள் நீங்குவதற்கு அருமையான வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதை செய்ய வேண்டிய நாள் 14/3/2025 வெள்ளிக்கிழமை காலையில் போய் இதை செய்யுங்க. நல்ல மாற்றம் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நன்றி, நமஸ்காரம்.